காலபுருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ என்ன சொல்ல வர, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம். நல்லாவே இருக்கக்கூடாதுன்னே ஒரு சில உறவுகள் உங்களை நினைக்கிறாங்க இல்லையா? கும்பராசிக்காரங்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறது உங்களுடைய அதிபதி. எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு துடிப்பார் இல்லையா? அப்படிதான் இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழக்கூடிய சனி பகவானினுடைய வக்ரகதி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. எதெல்லாம் சரியில்லை, எதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நடக்கலை, எதெல்லாம் நமக்கு ஏக்கமாக இருக்குது, எதெல்லாம் நமக்கு கனவாக இருந்துச்சோ அது எல்லாமே கைகூடி வர்ற நேரமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் நினைப்போம், பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கப்ப இதுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன், இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நான் இதை முடிச்சுக்குவேன் அப்படின்னு ஏக்கம் வரும் இல்லையா? அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சூழல் சாதகமாக இருக்க போகுதுங்க. அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுதுங்க. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட சரிங்க சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுதுங்க. பகைவர்களிடமிருந்து வெற்றி கொள்ள போகிறீங்க. உடல் நலம் சீராக இருக்க போகுது. வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய பெருந்தன்மையை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி, இனி சின்னதாக கூட ஒரு பாராட்டு கிடச்சிருக்காதுங்க. இது நாள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், பெருசாக நீ என்ன செஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனி உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. ஆனால் இனி அவங்க வாயால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சில நேரங்களில் யோசிக்காமல் கொஞ்சம் பேசிடுவீங்க. அது பெருசாக பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால வார்த்தைகளில் கவனம் தேவை. ஓகேங்களா? மற்றபடி மகிழ்ச்சிக்கு எந்த குறைவுமே இருக்காதுங்க. பொதுநல காரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை இனி தள்ளி வைக்காம சூழல் உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அழகாக செஞ்சு முடிச்சு வெற்றியும் அடைய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்க போகுது. புதிய பொறுப்புகள் ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போகிறீங்க. மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாமே மறைய போகுது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயருது. கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குங்க. உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வாழ்க்கைக்கு உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரப்போகுது. இதோட சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. பயணங்களால் அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் உயரப்போகுதுங்க. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றா பூர்த்தி அடையும். உத்தியோக பணிகளில் இருக்கீங்களா? அலுவலக பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க. உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய வேலையை அழகாக திட்டமிட்டு முன்னாடியே யோசித்து செஞ்சு வைப்பீங்க. அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்குங்க. ஆனாலும் பண விஷயத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை ரொம்ப அவசியம். எதை தொட்டாலும் சரி, இதில் நிச்சயம் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. அடுத்தது அரசியலை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தில் ஆதரவை பெறுவீங்க. இது நாள் வரைக்கும் இயலாத காரியங்களை இப்போ ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. மனம் தளராமல் வெற்றியை அடைய போகிறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க. பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேலிடம் உங்களை புரிஞ்சுக்குதோ இல்லையோ, தொண்டர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது.
வெற்றி பாதையில் பயணிக்க போகிறீங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெற போகிறீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. வருமானம் சீராக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும். தர்ம காரியங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போகிறீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமாக பொழுதுபோக்களிக்க போகிறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது. குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமாக செஞ்சு முடித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில் ஈடுபட போகிறீங்க. படிப்பிலும் வெற்றி அடைய போகிறீங்க. விளையாட்டிலும் வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க. தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய விஷயங்களில் போட்டியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் படிப்படியாக உயர்வு அடைகிறதுனால மேலிடத்துக்கு போயிடலாங்க. சீக்கிரமாக இது எல்லாத்துக்கும் மேலே சனி பகவானினுடைய வக்ரகதி அப்படிங்கிறது கும்பராசிக்கு வீடு, நகை, நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுதுங்க. அது எப்படிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு, எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றத்தை உண்டாக்குறாரு. பெற்றோரோட தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லாபம் அதிக அளவில் ஏற்படும். அசையா பொருட்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நிலம், மண், வீடு, நகை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தை வாங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இதோட மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது தொழிலில், உத்தியோகத்தில் குறிப்பாக. சரிங்களா? ஆனால் என்னதான் நேரங்காலம் சாதகமாக இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். தினம்தோறும் உடற்பயிற்சி செய்யணும். ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் வார்த்தைகளை பார்த்து சூதானமாக பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி ஒரு குறையும் இல்லாமல் அவர் பார்த்துக்குவார். நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் நீங்கள் செய்ய நினச்ச எல்லா விதமான காரியங்களையுமே செஞ்சு முடிச்சிருவீங்க. குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. கோயில் திருப்பணிகளை செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும். ஆன்மீக குருமாலை சந்திக்க போகிறீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னடா அது நம்ம வாழ்க்கை தானா? நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமைய போகுதுங்க. ஏன்னா லாபம் கிடைக்கும், அனுகூலம் ஏற்படும், ஏற்றத்தின் அளவு அப்படிங்கிறது பல மடங்கு உயருங்க. தொழில் ரீதியான அனுகூலம், தைரியம் ஏற்படும். கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்களையுமே அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான விஷயம், யாரையுமே நம்பக்கூடாதுங்க. நம்பாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு 15 பலன்களை சனி பகவானினுடைய வக்ரகலி காலத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. என்னன்னா, சுமார் 2.5 வருஷமாக படாத பாடுபட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம், விடுதலை, மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள், இனம் புரியாத பயம் எல்லாமே விலக போகுதுங்க. உடல்நிலை சீராக இருக்க போகுது. சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து அதிகமாகுது. உங்களுக்கு மரியாதை கூடும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலுமே ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். சின்னதாக உடற்பயிற்சி, உணவில் கட்டுப்பாடு, இதெல்லாம் ரொம்ப அவசியம். பெரிய நோய் இருக்குது அப்படின்னாவே அது எல்லாமே சரியாயிரும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரம்மையாக கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? இனி எந்த ஒரு உடல் பாதிப்புமே உங்களுக்கு கிடையாது. ஏதாவது பெரிய நோய் இருந்தால் கூட அது இப்போ மருத்துவ சிகிச்சையால் கட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து புதுசாக எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராதுங்க. இனிமேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். ஆனால் அது உடனே நீங்கிடும். வெளிவட்டாரத்தை அனுசரித்து நடந்துக்கோங்க. யாருடைய விவகாரங்கள்லையும் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது ரொம்பவே நல்லது. பிரிந்த உறவெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க. அதே நேரம் நெருங்கிய உறவோ நண்பர்களோ அதிகமாக உரிமை எடுத்து பேசுகிறதோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அவங்களுக்கு உரிமை கொடுக்காதீங்க. ஏன்னா பேரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தகுதியானவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்யுங்க. தலையில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வண்டி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணும்போது பார்த்து உஷாராக இருங்க.
அடுத்தது யாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, யாருக்குமே சாட்சி கையெழுத்து போடாதீங்க. கேஸ் இந்த மாதிரி வழக்கில் அலட்சியம் காட்டாதீங்க. திரும்ப திரும்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு பின்னாடி சாதகத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு நல்லபடியாக தீரும். அடுத்தது திருமணம் போன்ற காரியங்களில் திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை உடனே செஞ்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.